நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு நேர்கோலம் அத்தியாயம் 51. பொன்னும் இரும்பும். நிலையழிந்து கிளையிலிருந்து விழப்போய் அள்ளி பற்றி கொண்டு விழித்தெழுந்த போதுதான் தான் துயின்று விட்டிருந்ததை கஜன் உணர்ந்தான். எப்படி துயின்றோம் என்றே அவனுக்கு தெரியவில்லை. அத்தனை அச்சமூட்டும் காட்சிகளை கண்டு நடுங்கி உடலுடுக்கி ஒளிந்திருந்த போதும் துயில் வந்து சூழ்ந்து கொண்டிருக்கிறது. காலை முதல் கடுமையான உடற்பணி, முந்தைய நாள் இரவு காவல். ஆனாலும் துயின்றதில் ஏதோ ஒரு விந்தை இருக்கிறதென்றே தோன்றியது. உண்மையில் துயின்றானா? வேறெங்கோ இருந்தான். அங்கே இருண்ட வானில் மின்னல்கள் இடியோசையுடன் வெட்டி வெட்டி அதிர, காகங்கள் ஓசையற்ற சிறகுகளுடன் மின்னும் விழிகளுடன் பறந்து கொண்டிருந்தன. ஒவ்வொரு காகமும் அவனை அறிந்திருந்தது. வாய் உலர்ந்திருந்தது. ஏதேனும் குடிக்க வேண்டும் என்று தோன்றியது. உதடுகள் தடித்து வீங்கி தொங்கியிருப்பவை போலவும், முகம் வீங்கி பெரிய பூசணிக்காய் போல ஆகிவிருப்பதாகவும் தோன்றியது. கீழே இறங்கி செல்வது இறப்பை அழைப்பது. ஆனால் எண்ணிய கணம் முதல் விடாய் எரிந்து எழுந்து உடலெங்கும் பரவியது. உடல் பல மடங்கு பெரிதாக உப்பி இருந்தது. கால்கள் குளிர்ந்து நீர் நிறைந்த தோர் பைகள் என தொங்கின. அவன் இருமுறை குமுட்டினான். மூக்கு எரிந்தது. என்ன ஆயிற்று? என்ன உண்டேன்? இல்லை, ஏதேனும் பூச்சிகள் என்னை கடித்து விட்டனவா? உடலுக்குள் நஞ்சு புகுந்துள்ளது என்ற எண்ணம் அழுத்தமாகவே எழுந்தது. ஆனால் எதையும் உண்ணவில்லையே என சித்தம் வழக்காடியது. விடாயில் தசைகள் அதிரத் தொடங்கின. நீர் அருந்தாமல் இருக்க முடியாது. விடாய் எழுந்ததுமே அருகே நீரோசையை கேட்டுவிட்டிருந்தான். வலப்பக்கமாக புதருக்குள் சிறிய காட்டு ஓடை பாறையில் முட்டி சுழித்து சென்றது. கிளையை பற்றியபடி மெல்ல கால் இறக்கினான். அவன் கால் அரக்கு விழுது போல இழுபட்டு நீண்டு நிலத்தை தொட உடல் மேலேயே இருந்தது. என்ன இது என அவன் கைகளை விட்டான். நிலைக்கோள் பிறழ சற்று அசைந்து பின் ஒரு மரத்தை பிடித்து கொண்டான். அவன் மரக்கிளைகள் அளவுக்கே உயரமாக இருந்தான். அந்த உயரத்தாலேயே தள்ளாடியபடி நடந்தான். அந்தி நிழல் போல நீளம். ஓடை நீரில் பாவை என அலைவு. என்ன ஆயிற்று என் உடலுக்கு? இரு கைகளையும் தூக்கி பார்த்தான். சாம்பல் பூசணம் படிந்திருந்தது. திரும்பி அந்த மரத்தை பார்த்தான். அதன் அடிமரத்திலும் பெருங்கிளையிலும் பூசணம் பரவியிருந்தது. அடுத்த மரங்கள் எவற்றிலும் அந்த பூசணம் இல்லை. அந்த மரம் மட்டும் பிற மரங்களுடன் சேராமல் தனித்து நின்றிருந்தது. கானக காவலர்கள் ஒரு பூசணத்தை இலையால் சுரண்டி கொண்டு வந்து மூக்கு சவ்வில் போட்டுக் கொள்வதை அவன் கண்டிருந்தான். கூகரிடம் அதென்ன என்று அவன் கேட்டபோது, நஸ்யம், மூக்கு சிவு சிவு என்று ஆகும். உள்ளே படிந்திருக்கும் ஒட்டடைகள் எல்லாம் அகலும். உடலின் எல்லா சாளரங்களையும் திறந்து புதிய குளிர்காற்று புகுந்து நிறையும். மிதக்க முடியும் என்றார். மெல்ல உடலை நிமிர்த்தி கால்களை நீட்டி, இந்த சுமை என்றார். எனக்கும் சிறிது கொடுங்கள் என்றான். இது காலம் கெட்டிப்பட்டு கருங்கல்லாக ஆனவர்களுக்கு மட்டும் உரியது என்றார் கூகர். உன் காலம் முகில் போல மிதக்கிறது. நான் இதை முகர்வதே உன்னை போல ஆவதற்காகத்தான். அவர் மீண்டும் ஒரு முறை அந்த சாம்பல் பொடியை மூக்கில் இழுத்த பின் மூக்கை பிடித்து கொண்டு கண்களை மூடி அசையாமல் அமர்ந்திருந்தார். பின்னர் விட்டு விட்டு சிவந்த கண்களுடன் நோக்கி சிரித்தார். அவன் மீண்டும் அந்த மரத்தை அணுகி அதன் பூசண பூச்சை நோக்கினான். அதுதானா? அந்த மரத்தில் ஏறும்போது ஒரு மெல்லிய நினைவு தீற்றலாக கூகர் வந்து சென்றதை எண்ணிக்கொண்டான். அதை கையால் தொட்டு சுரண்டி முகர்ந்து பார்த்தான். பூசணத்தின் மனம். பிழையாக எண்ணுகிறேனா? இல்லை, அந்த பூசணமேதான். ஓர் இலையை பறித்து அதை சுரண்டி எடுத்து மடித்து மடியில் வைத்து கொண்டான். நீரோடையை அணுகி குனிந்த போது மிக பெரிய மூங்கில் போல தன் உடல் வளைவதாக தோன்றியது. நீரோடை மிக ஆழத்தில் ஓட அதன் அருகே அவனுடைய கால்கள் பதிந்திருந்தன. கிணற்றுக்குள் என கைகளை நீட்டி நீரை அள்ளி மேலே கொண்டு வந்து குடித்தான். நீர் அவன் உடலுக்குள் ஆழத்தில் வீழும் ஓசை கேட்டது. அப்பால் ரிச் என்னும் ஒலி. ஒரு காட்டு ஆடு அங்கே நீர் அருந்தி நிமிர்ந்து நின்றது. அதன் தாடையிலிருந்து நீர் வழிந்தது. அவன் அதை நோக்கி புன்னகை செய்தான். அதனிடம் ஏதோ சொல்ல வேண்டும் என்று எண்ணி கை நீட்டினான். அது செவிகளை அடித்து கொண்டு புதருக்குள் மறைந்தது. அவன் மீண்டும் வந்தபோது அந்த மரத்தில் ஏராளமான குரங்குகள் மொய்த்திருப்பதை கண்டான்.
அவன் இறங்குவதற்காக காத்து ஒளிந்து அமர்ந்திருந்திருக்கின்றன. அவை அந்த பூசணத்தை கைகளால் சுரண்டி வாய்க்குள் போட்டன. அவை அதை உண்ணவில்லை, ஈறுகளில் பூசிக்கொள்கின்றன என்பதை அவன் கண்டான். ஒரு குரங்கு மூக்கில் வைத்து இழுத்தது. சில குரங்குகள் அதை தங்கள் கழிவு துளையில் பூசிக்கொண்டன. ஒரு குரங்கு தேங்காய் போல நிலத்தில் உதிர்ந்தது. அப்படியே ஒரு கழித்து படுத்த பின் எழுந்து இரு கைகளையும் ஊன்றி நடந்து தள்ளாடி பக்கவாட்டில் விழுந்து 4 கால்களையும் மேலே தூக்கியது. அதன் அருகே இன்னொரு குரங்கு விழுந்தது. அது எழுந்து இழித்து இடையை சொரிந்த பின் பின்னால் மல்லாந்து விழுந்தது. பிரிதொரு குரங்கு அதன் அருகே உதிர்ந்தது. அவன் திரும்பி நடந்தபோது அவனுக்கு பின்னால் இன்னொரு குரங்கு விழும் ஒலி கேட்டது. ஏனோ அந்த ஒலி அவனுக்கு சிரிப்பை மூட்டியது. திரும்பி விழுந்து கிடந்த குரங்குகளை நோக்கி கை சுட்டி சிரித்தான். சிரிப்பு அவனுக்குள் உவகையை நிறைத்தது. அச்சம் முழுமையாக அகன்றது. சிரித்தபடியே அவன் காட்டுக்குள் நடந்தான். ஒரு மரம் வளைந்து அவனை நோக்கி வந்தபோது அதை சுட்டி சிரித்தான். அப்போதுதான் அவன் உடல் மிகச் செருத்து அந்த மரத்தின் வேர்புடைப்பு அளவுக்கே இருப்பது தெரிந்தது. உடலை மேலே இழுக்கும் பொருட்டு அவன் எம்பி எம்பி குதித்தான். குதிக்கும் தோறும் சிறிதாகிக் கொண்டே சென்றான். அவனால் சிரிப்பை அடக்க முடியவில்லை. சிரித்தபடியே கைகளை விரித்து சுழன்ற நடனமாடினான். அவனுக்கு மேல் ஈ என ஓர் ஒலி எழுந்தது. அவன் நிமிர்ந்து நோக்கிய போது பொன்னிற உடல் கொண்ட பெரிய வண்டு ஒன்று பறந்து செல்வதை கண்டான். அதை தொடர்ந்து இன்னொன்று. அவை ஒன்றையொன்று துரத்தியபடி சுழன்றன. அவன் இலை ஒன்றின் மறைவுக்குள் சென்று அமர்ந்து அந்த வண்டுகளை நோக்கினான். அவை மானுட முகம் கொண்டிருந்தன. ஆண் வண்டு நிலத்தை அணுகியதும் கால் கொண்டு மானுட உருவாகி நின்றது. அதன் சிறகு மெல்லிய ஆடை என்றாகி அவன் உடலில் படிந்தது. பொன்னொளி கொண்ட உடல். அவன் ஆணுறுப்பு எழுந்து நின்றது. அப்பால் அந்த பெண் வண்டு சிறகு மடித்து இறங்கினாள். பொன் மின்னும் முலைகள் எழுந்தமைய கை தூக்கி அனலென தோளில் விரிந்த குழல் கற்றைகளை அள்ளி கட்டினாள். அவன் அவளை துரத்த அவள் துள்ளி ஓடினாள். கை விரித்து எழுந்தபோது சிறகு கொண்டாள். மண்ணில் தொட்டபோது கால்கள் பெற்றாள். தாவி சென்ற போது அவற்றில் மான் குழம்புகள் எழுந்தன. அவள் சிரிக்க அவன் உருமியபடி அவளை துரத்தினான். கஜன் தனக்கு பின்னால் இன்னொரு சிரிப்பொலியை கேட்டான். உடன் யாழும் குழலும் இணைந்தது போன்ற இசை. அது கொப்பளித்தது, சுழன்றது, குமிழிகளாக வெடித்தது. இளஞ்சிவப்பு நிறமான ஒருவன் இரு பக்கமும் தட்டாம்பூச்சியின் இரட்டை சிறகுகள் புகைப்படலமென அசைய வந்திறங்கினான். அவன் உடலுடன் அதே போன்ற இன்னொருத்தி இணைந்திருந்தாள். அவர்கள் உதடுகள் சேர்த்து முத்தமிட்டனர். உடல் பிணைத்து கை கால்கள் நாகங்கள் என உரசி தழுவி விலகி இழைந்து முருகி பின்னி இறுகி மீண்டும் விலக ஆழ் மூச்சுகளுடன் நின்று கொண்டே சுழன்றனர். இசை அவர்களை அள்ளி சுழற்றியது. இசையில் அத்தனை மரங்களும் உடல் நெகிழ இலை நுனிகள் அசைந்தன. கஜன் ஓ என்னும் பெண் குரலை கேட்டு திரும்ப பொன்னிறத்தான் அவளை பிடித்து விட்டிருப்பதை கண்டான். புலி மானை என அவன் அவளை தூக்கிச் சென்றான். அவளை தன் உடலால் நின்றிருந்த வேங்கை மரத்தோடு மோதி அதே விசையில் அவளுக்குள் நுழைந்து உறவு கொண்டான். அவன் கைகளில் புலி யுகிர்கள் எழுந்தன. வாயில் கோட்டெயிர்கள். நீண்ட சிம்மவால் எழுந்து சுழன்றது. அவள் அலறி துடித்து அவனிடமிருந்து விடுபட முயன்றாள். அவள் கழுத்தை அவன் கவ்விக்கொண்டான். அவள் கைகளை உயிர் புதைய பற்றினான். சிலந்தையிடம் சிக்கிய சிற்றுயிர் என அவன் புகுத்திய நஞ்சில் மெல்ல மயங்கி துவள அவன் அவளை கடித்து குருதி தெறிக்க தசைகளை இழுத்து உண்டான். மறுபக்கம் அவர்கள் சுழற்சியில் இரு செந்நிற மலர்கள் போல ஆயினர். அவன் உடல் அல்லிவட்டமாக அவள் நடுவே புள்ளிவட்டம் என எழுந்திருந்தாள். இசை அவர்களை சூழ்ந்து இளநீல நிற சுழியாக இருந்தது. அதில் நீர்த்துளிகள் விழுந்து விழுந்து நீலமணிகளாக வெடித்தன. மலரிதழ் ஒன்று அலையில் ஆடியது. சிலந்தி வலை காற்றில் ஆட சுழன்று சுழன்று ஒற்றை சிறு புழு அதில் நெளிந்தேறியது. நீர் எழுந்து அலையாகி படம் எடுத்து மணி விழிகள் கொண்டு பறக்கும் நாய் எழ சீறியது. இசையென்று மாறியிருந்தன காட்டு மரங்கள். தாளமென்று ஆகியிருந்தது நிலம். மெல்லிய நறுமணம், உருகும் நெய், மெல்ல கருகும் மயிர். மயிர் கருகும் மனம் ஏன் அத்தனை கிளர்ச்சியூட்டுகிறது? குருதியும் முளைப்பாலும் மணத்தன. இல்லை, அது வாய் நீர் மனம். இல்லை, பிரிதொன்று. அப்பால் பச்சை ஒளி கொண்ட இருவர், அதற்கும் அப்பால் இருவர் இளநீல ஒளியுடன்.
வெண்ணிற ஒளியுடன் இருவர் தழுவி சீறி மெல்ல உடல் உருகி நீண்டு நாகமென்றாகி முருகி ஒற்றை வடமென நெளிந்தனர். அவன் தன் விழிகள் மட்டும் இரு மணிகளாக உந்தி நிற்க உடல் எறும்பு போல சிறிதாகிவிட்டதை உணர்ந்தான். எவரும் அவனை பார்க்கவில்லை. அவன் நோக்கிய திசையெல்லாம் உறவு கொண்டனர் சிறகோர். காட்டு மரங்களின் இடைவெளிகளில் எல்லாம் பிணைந்தன உடல்கள். வளைந்த பெருங்கொம்புகளுடன் காளை தலையும் புள்ளிருக்கை எழுந்த பிடரையும் கொண்ட ஒருவனுடன் இணைந்திருந்தவளுக்கு கலைமானின் கவர் கொம்புகள் இருந்தன. சிம்ம பிடரி கொண்டிருந்தவன் மான் மடிவில் ஒருத்தியை கிழித்து உண்டான். மரங்களை மோதி நாணலென அலை எழுப்பியபடி களிரும் பிடியுமென இருவர் ஒருவரை ஒருவர் மத்தகம் முட்டி பிளிரினர். அருவியோசை என எங்கோ பேரிசை குருதி ஆறு ஒன்று குமிழி வெடிக்கும் மனத்துடன் கண்காணாது ஓடியது. மரங்களுக்கு அப்பால் முழவுகள் ஒலித்து கொண்டிருந்தன. உருமி உருமி கார்வையை நிரப்பியது முரசு. பொன்னிற நாகங்கள் புணர்ந்து சுருண்ட பந்துகள் காலடியில் உருண்டன. நாக விழுது பின்னல்கள் தொங்கி நெளிந்தன. நீரோடைகள் என இரு மலைப்பாம்புகள் பின்னி வழிந்தன. சிரிக்கும் வாய்களும் மணிவெழிகளும் அதிரும் சிறகுகளும் கொண்ட வண்டுகள் இணைந்து பறந்தன. ஒன்றன் மேல் ஒன்றென அமர்ந்து சுழன்றன பட்டாம்பூச்சிகள். அவன் கண்ட அனைத்து உயிர்களும் புணர்ந்து கொண்டிருந்தன. இலை நிழல் செறிவின் அனைத்து இடைவெளிகளிலும் அசையும் உடல்கள். புணர்வின் தாளம், புணர்வென அங்கு நிகழ்ந்த காற்றின் அலைவு, தன்னை உரித்து இட்டு தன்னிலிருந்து வெளியேறும் தவிப்பு, பிரிதொன்றாகி திரும்பி வரும் திகைப்பு. ஒளி ஊடுருவும் உடல் கொண்டிருந்த இருவர் ஒருவருக்கொருவர் புகுந்து கொண்டனர். கூந்தல் சிறகென பறக்க இரு பெண்கள் காற்றில் புகை சுருள் போல் அலை பாய்ந்து மிதந்து நின்றனர். இருளில் ஊறி துளித்து சொட்டி நிலத்தில் விழுந்து எழுந்தனர். ஒளியுடல் கொண்ட இரு பெண்கள். அவர்களுக்கு மேல் பாய்ந்தனர் பருந்து சிறகுகள் கொண்ட இருவர். அவர்களின் சிறகுகள் விரிந்து அனலென்றாயின. அவ்வணல் பற்றி எரிந்தன பசுந்தளிர்கள். கஜனின் விழிகள் ஒன்றுடன் ஒன்று இணைந்த இரு சிறு கருவண்டுகள் என்றாகி அப்புணர்ச்சிகளின் ஊடாக சுற்றி பறந்தன. உடல் குளிர்ந்து பாறை என்றாகி மரத்தடியில் அவன் கிடந்தான். அவன் மேல் வழிக்கு ஊர்ந்து சென்றன நாகங்கள். அவன் நெஞ்சில் ஒற்றை குழம்பு உதைத்து தாவின மான்கள். அவன் இடையிலிருந்து எழுந்தது சிறிய முளை. செந்நிற குருத்து வளர்ந்து வாழைக்கன்று கூம்பென்றாகியது. இலை விரித்தது. மரமென்று எழுந்து கிளை பரப்பியது. அதன் மேல் காகங்கள் வந்து சிறகு மடித்து அமர்ந்தன. கரிய உடல்கள் காயெனச் செறிந்து கிளைகள் தொய்ந்தன. வானில் மின்னல்கள் கீழ்பட்டு கொண்டே இருந்தன. கீழ்வானில் எங்கோ முரசொன்று ஒன்றையே சொல்லிக் கொண்டிருந்தது. தத்ததய தம, தத்ததய தம. தேவி எழுந்து நின்று கையால் வாய் பொத்தி மெல்லிய ஏப்பம் விட்டு சுபாஷினியை அருகே அழைத்தாள். அவள் அருகே சென்றதும் தாழ்ந்த குரலில், உன்னை நான் உத்தரையிடம் செல்லச் சொன்னேன் என்றாள். ஆம் தேவி என்றாள். செல்க. அவள் அரசியை நோக்கி, ஆனால் என்றாள். என்றாள் தேவி. ஆணை என அவள் தலை வணங்கினாள். விழி தாழ்த்திய அக்கணமே அவள் தேவியின் கண்களை உணர்ந்து ஏறிட்டு நோக்கினாள். அவை நாக விழிகளாக மாறிவிட்டிருந்தன. தேவி நீங்கள் என்றாள். சீரும் குரலில் என்றாள் தேவி. அவள் வாய்க்குள் இரு வளைந்த நச்சு பற்களை சுபாஷினி கண்டாள். அச்சத்துடன் பின்னடைந்து கை கூப்பி என்றாள். அவ்வொலி அவளுக்குள்ளேயே ஒலித்தது. திரும்பி அரசியை நோக்கினாள். அரசி அழுது கொண்டிருந்தாள். அவள் அமர்ந்திருந்த பாறை உருகி அதில் அவள் இடைவரை புதைந்திருந்தாள். மேலும் மேலுமென அவள் உடல் உருகி கொண்டிருந்தது. வலது கை கரைந்து வடிவிழந்து பதிந்து விரல்கள் மறைந்து கொண்டிருந்தன. சுபாஷினி திகைப்புடன் வாய் திறந்து சேடியரை பார்த்தாள். அனைவருமே கற்சிலைகளாக மாறி இருந்தனர். அருகே இருந்தவளின் தலையில் அவள் கையை வைத்தாள். கல்லின் பருமை. விரலியர் யாழிலும் முழவிலும் விரல்கள் ஓட இசைத்து கொண்டிருந்தனர். பொன்னிற நாகம் அவள். அரிக புவியாள்பவை நாகங்களே. தட்சன், வாசுகி, கார்கோடகன், 1000 நா உள்ள அனந்தன். அவர்களை ஆள்பவர்கள் அன்னை நாகங்கள். கத்ரு, வினதை, குரோதவசை. இன்னொரு விரலியின் குரல் வெறியாட்டு கொண்ட பூசகையின் வீரிடல் என வந்து இணைந்து கொண்டது. புவி ஆள்பவள். சொல்மகளும் திருமகளும் சினம் கொண்டு கொற்றவை என்றான் அவள். நாகம் அவள் எடை கச்சை. நாகம் அவள் கங்கணம். அரிக நாகமே அவள் கால்களில் கழல். விரல்கள் நாகக் குழவிகள். நா ஒரு நெளியும் நாகக் குழவி. அவள் ஒரு பொன்னிற நாகம். ஆம்,
பொன்னிற நாகம். விரலியருக்கு பின்னால் அவர்களின் உடல்கள் நாகமென நீண்டு மெல்ல நெளிந்து கொண்டிருந்தன. அருகே இன்மையை உணர்ந்து அவள் திரும்பி பார்க்கையில் தேவி பாறைக்கு கீழே சென்று விட்டிருந்தாள். தேவி என அழைத்து கொண்டு அவள் பின்னால் ஓடினாள். கால் நிலத்தில் பதிகின்றதா என அவளுக்கு தெரியவில்லை. மிக தொலைவில் என இருந்தது அடிக்காடு. அங்கே அத்தனை மரங்களும் ஒளி கொண்டிருந்தன. காலடியில் நிழல் சூடியிருந்தன. தேவி மெல்ல குலைந்து நிழலும் ஒளியும் என பரவி நெளிந்து அக்காட்டில் கரைந்தழிந்தாள். முதல் விரலி யாழ் மீட்டி சீர்நடையில் பாட, முழவு மீட்டிய இன்னொரு விரலி வெறி கொண்டு வந்து அதை மோதி உடைத்து சிதறி நின்று வெறியாட, மெல்ல அமிழ்ந்த அமைதியிலிருந்து மீண்டும் இரண்டாவது விரலியின் ஓசை எழுந்தது. எளிய நிஷாதன், கரியவன், அழகன். அவள் அகத்தளத்தை அறிந்திருந்தான். அறிந்திருக்கவில்லை அவள் அகத்தை. காமத்தில் அனல் கொள்கையில் அவள் உருகி நீண்டு நாகம் என்றாவதை ஒரு நாள் கண்டான். நஞ்சு கொண்டாள் நா பறந்தாள் நதியெனச் சூழ்ந்தாள். நஞ்சு கொண்டாள் நா பறந்தாள் நதியெனச் சூழ்ந்தாள். அஞ்சு எழுந்தோடினான். தன் கைகளை நாகங்கள் என்று கண்டான். தன் கால்களை நாகங்கள் என்று அறிந்தான். தன் உடலில் இருந்தே தப்பி காடுகளுக்குள் புகுந்து கொண்டான். வெறி கொண்ட முழவு நின்று துடிக்க இரண்டாவது விரலியின் குரல் பீரிட்டு எழுந்து ஒலித்தது. பொன்னிற நாகம், பொன்னிற நாகம், பொன் என்பது நாகம், பொன்னெல்லாம் நாகம், மின்னுவதெல்லாம் நாகம், மின்னி நெளிகிறது நாகம், இப்புவியாளும் பெருநாகம். அவள் கீழே வந்துவிட்டிருந்தாள். அவளுடைய மேலாடை நுனி மட்டும் அவள் கிளம்பிய இடத்திலேயே பறந்து கொண்டிருந்தது. அவள் நடந்த வழிகளில் பாறை உருகி கால் தடம் பதிந்திருந்தது. காட்டிலிருந்து முழவும் யாழும் விம்மின. காட்டுக்கு மேல் கவிந்த வானில் மாபெரும் பளிங்கு மாளிகை ஒன்றின் கூரை குடைவு போல நிலவு நின்றிருந்தது. அவள் அதை அண்ணாந்து நோக்கிய போது விரிய தொடங்கியது. விளிம்புகள் வளர்ந்து அகன்று முழு வானமும் நிலவென்றாகியது. அதன் நிழல்கள் கருமுகில்கள் என்று மெல்ல பிரிந்தன. கிராதன், கரியவன், தனியன் ஒரு நாள் அவள் சாளரத்தில் நோக்கினான். உள்ளே காருருவ பெருநாகம் ஒன்று அவளை புணர்ந்திருக்க கண்டான். அதன் சீரலோசையில் நெளிந்தன சுவர்கள். அவ்வணலில் கூரை உருகியது. இரும்புடன் இழைந்தது பொன். இருளில் எழுந்த புலரியைப் போல. அவள் தரையில் வந்து நின்று தன் ஆடையை இழுத்து எடுத்து கொண்டாள். அது நாகம் போல நெளிந்து வந்து அவள் உடலில் சுற்றி ஏறிக்கொண்டது. காடு முழுக்க மின்மினி போல் உடல் சுடரும் பெரிய பூச்சிகள் மலரிதழ் சிறகுகள் கொண்டு பறந்து கொண்டிருந்தன. அவற்றின் ரீங்காரமே ஒன்று கலந்து இசையென்று பெருகி கொண்டிருந்தது. தன் கைகளை சவுக்கென்றாக்கி மாறி மாறி அரைந்து ஓட்டி காட்டுக்குள் ஓடி களைத்து வீழ்ந்தான். அவன் முன் 100 படம் விரியும் தலைகளுடன், நச்சுவேல்முனை என விழிகளுடன், காட்டெறி என நாவணல்களுடன் தோன்றிய காருருவன் சொன்னான், நான் கார்கோடகன், விழைவின் பேரரசன், விண் சுமந்து விரிந்திருக்கும் ஆளுலகை ஆள்பவன். வெறிக்குரல் எடுத்து 1000 மரங்கள் கைகளை விரித்து கூத்தாடின. கார்கோடகன், காரிருளின் அரசன், கார்கோடகன், காரிருளின் அரசன். இடியோசை போல வானமும் அதையே முழங்கியது. தொலைவுகள் பெருகி நகைத்தன. கார்கோடகன், காரிருளின் அரசன், கார்கோடகன், காணாதவற்றை ஆள்பவன். அவள் காட்டுக்குள் சென்று கொண்டிருந்தாள். அனைத்தும் நீர்ப்பாவை என நின்றாடின. தரையெங்கும் பொன்னிற நில ஒளி. அவற்றில் நெளியும் நிழல்களில் அவள் பொன்னிற நாகங்களை, கருநாகங்கள் சுற்றி புணர்ந்து துவழ்வதை கண்டாள். அப்பாலிருந்து அவளை அணுகிய ஒருவன் கரிய நிமிர்ந்த பேருடல் கொண்டிருந்தான். 2 கைகளும் 2 நெடுநாகங்கள், தோளில் சரிந்த சுரி குழல், எதையும் நோக்காதவை என ஆழ்ந்திருந்த விழிகள். அவன் அவளை புகைப்படலத்தை என கடந்து சென்றான். அவனுடைய காலடியோசை காட்டுக்குள் ஆழ்ந்த தாளமென ஒலிப்பதை அவள் கேட்டாள். அவள் உடல் தித்தித்து கொண்டிருந்தது. தோள்களிலிருந்து தொடங்கிய அவ்வினிமை நெஞ்சில் பரவி முலைக்கண்களை கூர்கொள்ளச் செய்தது. இடை துவள மூச்செறிய இனிமை என அவள் நடந்தாள். மூச்சும் உமிழ்நீரும் இனித்தன. உடலுக்குள் ஓடிய குருதியும் இனித்தது. இனிக்கும் அனல் அவள் உட்தசைகளை எரித்து உருகி வழியச் செய்தது. 2 குமிழிகள் என முலைகள், 2 குமிழிகள் என விழிகள். துயில் கலைந்து இமை விரிந்து நோக்கு கொண்ட கருவிழி ஒன்று. கசிந்து ஆழ் நினைவு சூடியது நீள்விழி. தொலைவில் விம்மிக் கொண்டிருந்தது முரசு. மூங்கில்கள் உரசி பொறி எழுந்தன. கொடிகள் மரங்களின் மேல் சுற்றி இறுகி நெட்டுயிர்த்தன.
அலை கொண்ட வான் விளிம்பில் ஒரு விண்மீன் எனச் சிறுத்து உதிர்ந்தது நிலவு. யானைகள் மெல்ல பறந்து திரும்பின. வெள்ளாட்டு செச்சை அசைவிழந்து வியந்தது. கவரிகள் உலைந்தன. நீள்பட்டு திசை திசை என நெளிந்தது. அவள் அப்புணர்ச்சியை கண்டாள். வால் வளைவை மண்ணில் ஊன்றி எழுந்து கரிய கடலலை என எழுந்த படம் விரித்து நின்றிருந்த மாநாகம் ஒன்றின் உடற்சுருளுக்குள் மூழ்கி திளைத்து கொண்டிருந்தாள் தேவி. வால்முனை ஆண்மை கொண்டு அவள் உடல் நுழைந்து துடிக்க வைக்க தழுவி வழுவி எழுந்து வெறி கொண்டு மீண்டும் தழுவி மூழ்கி மூச்சுக்கு வாய் திறந்து எழுந்து மீண்டும் அமிழ்ந்து அவள் தவிக்க குனிந்த நாகத்தின் செவ்விழிகள் எரிந்து நிலைத்திருந்தன. நாக்கதிர்கள் மென்னென சுழன்றன. அவர்களை சூழ்ந்திருந்த காடு வெம்மை கொண்டு பொசுங்கிச் சுருண்டு புகைந்து எரியத் தொடங்கியது. அனலொளியில் நாகனின் உடல் மேலும் கருமை கொள்ள அவள் உருகும் பொன்னென சிவந்த வழிவென்றானாள். நோக்கி நோக்கி விதிர்த்த உடலுடன் மெல்ல நகர்ந்து பின்னிருந்த மரத்தில் முட்டி அவள் நின்றாள். மரத்தின் கைகள் தழைந்திறங்கி வந்து அவளை தழுவி கொண்டன. வலிய மெல்லிய கைகள் இரண்டு விரல் குவளை கொண்டு முளைக்குவைகளை அள்ளின. புறங்கழுத்தில் ஒரு ஈர இதழ் பதிந்த முத்தம் அழுந்தியது. அவள் மேலாடை பற்றி கொண்டது. கால்கள் உருகி மண்ணில் ஒட்டின. வெம்மையை அறிந்ததும் அவள் அப்பிடியை உதறி திரும்பினாள். அவள் குழல் அனல் கொழுந்தென பறந்தது. ஆடை பொசுங்கி அருகணைந்தது. காட்டுக்குள் அவள் ஓடிய போது குழல் என்றாகி தழல் படபடக்கும் ஓசையுடன் அவளை தொடர்ந்தது. நீர்க்கோலம் 51வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.